கீழே மேலே ஊற்றுறான் பாரு. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற? உன்னை மாவு பேச கூப்பிட்டதுக்கு ஒரு குத்தமா? போய் உட்காந்து பேசுகிறியா? அப்போ தான் நல்லா பேசுவ. போதுமா மாவு? கொட்டிக்கிறியா மாவு? என்னடா முக்கிட்டு இருக்க? அட பாவி, உன்னை எப்போ மாவு பேச சொன்னா நீ எப்போ பிசைஞ்சிட்டு இருக்க உட்காந்து? உனக்கு எப்போ தேவை? எனக்கு சாப்பிட தானே தேவை. நைட் ஆயிடுச்சு தெரியுமா தெரியாதா? அதுக்குள்ள ரெடி ஆகிடும். அதுக்கு எதுக்கு பட்டு முக்கிட்டு இருக்க உட்காந்து? முடியலையா? இது உடச்ச கொடுமை. தண்ணி அடி மாத்திரம் நினைக்கிற மக்களே. அதை ஏன்டா மக்கள்கிட்ட சொல்கிற? இப்போ என்கிட்ட ஒரு தண்ணி வாங்க போகிறான், மாவு கொட்டுறான், தண்ணியை ஊற்றுறான், மாவை கொட்டுறான். அவ்வளோதான். உனக்கு 4 நாளைக்கு இப்போ பிரச்சனையே கிடையாது. என்னது? நீ படுங்க சப்பாத்தி. இல்லை எனக்கு புரியல. 4 நாளைக்கு நீ மாவு? ஆமாம், உனக்கு தான் கொடுப்பேன் அதை சுட்டு சுட்டு 4 நாளைக்குள்ள மாவையும். நான் வந்து வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். சாப்பிட்டுக்கோப்பா, பட்னியே கடை. அதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட தானே வரணும். அதுக்கும் திரும்ப உனக்கு செஞ்சு கொடுத்துறேன். வெரி பேட் ஃபெல்லோ. வந்துருச்சு. கட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்க்குறேன் நான். என்னடா தண்ணியாக இருக்கு? என்னடா கல் மாதிரி இருக்கு? இந்த கோதுமை அப்படி தான். சரி பட்டு போதும், உன்னோட எனர்ஜி கொடுத்து என் டப்பா உடைச்சிடாத. அது அப்போ எனக்கு முடியலன்ட்டு இல்லை, உன் டப்பா உடஞ்சிடக்கூடாது. ஏய் 8000 ரூபாடா அது அந்த டப்பா, தெரியுமா தெரியாதா? 8000 நைரா. உனக்கு என்ன பாட்டுறா பிடிக்கும்? எனக்கா? நீ பார்த்த விழிகள். யார்? நானா? நீ பார்த்த விழிகள். நானா? பாட்டு தான் பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். நான் உன சொன்னா உனக்கு அப்போ யாரை பிடிக்கும்? எனக்கு யாரை பிடிக்கும் சொல்லி இப்போ அடி வாங்குறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருக்கு. கெஸ் பண்ணி பார்ப்போம். உனக்கு உங்கள் ஒய்ஃபை தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு வேளை இருக்குமோ? இல்லையா? ஆமாம் பட்டோ. ஏன்னா உனக்கு லாபம் இல்லை, உனக்கு நஷ்டம். ஆமாம், இன்னைக்கு ஒரு 40,000 ரூபா செலவு, நேற்று ஒரு 50,000 ரூபா செலவு, நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ண வச்சிருக்கியோ தெரியல. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறதுக்குதான் எனக்கு கல்யாணம் பண்ணேன். இந்த ஊரில் தானே அவ்வளோ அதிகமாக செலவாகுது, நம்ம ஊரில் அவ்வளோ அதிகமாக செலவாகுது. நல்லா உருட்டுறியம்மா. உன்னை விட கம்மியாக தான் உருட்டுறேன்னா. எனக்குலாம் உருட்டவே தெரியாது. டெய்லி என்ன உருட்டிட்டு தானே இருக்க? என்னன்னு? நீ என் தங்கடி, நீ என் பவுனடி. 1/2 பவுன் 1 பவுன் இல்லடி, கோடி பவுனடி. இந்த இதில் உருட்டுற சொல்லு. இதெல்லாம் உண்மை. வெடிக்காதடா ஃப்ராடு. உண்மைக்கும் உருட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத ஆளாக இருக்கியப்பா நீ. இன்னும் இந்த உலகமே இப்படி தான். சப்பாத்தி பாடுற எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. யாருக்குடா இவ்வளோ பெரிய சப்பாத்தி போட்டு வச்சிருக்க? இது வந்து எனக்கு இது மாதிரி ஒரு 10 சுட்டா தான் எனக்கு சரியா இருக்கும். நீயும் ஒத்துக்கிறியா? ரொம்ப குட்டி வயிறுல சப்பாத்தியை பாருங்களேன். அவனே சுட்டுக்கிட்டான் அவனுக்கு தேவையான சப்பாத்தியை. என்ன குண்டு சப்பாத்தியா? ஷவர்மா பண்ணணும். முட்டை ஷவர்மா, எக் ஷவர்மா. பெயிண்ட் அடிங்க வச்சு நானும் பெயிண்ட் அடிக்கணும். செம பெயிண்டர் வேலைக்கு போயிருக்கலாம் போலியே. அப்ரெண்டிஸாக நான் வந்துக்கவா? வேலையை ஒழுங்கா பாருங்கடா. என்னடா கடையில் வேலை பார்த்த மாதிரி பண்ணுற? ஹோட்டலில் எங்கேயா வேலை பார்த்தியா என்ன இதுக்கு முன்னாடி?
உன் பாட்டை கேட்டு எவனோ கொலை பண்ணிக்கிறான். என்னடா ஒரு பாட்டு கூட பாட விட மாட்டேங்கிறானுங்க. நான் பாடுறேன் ஃபஸ்ட்டு. ஒரு சனம் தூங்கிருச்சு ஊத காத்து அடிச்சிருச்சு பாவி மனம் தாங்கலை அதுவும் ஏனோ புரியலையே. சப்பாத்தியை பார்த்து ஒழுங்கா சுட்டுறாடே. தெரியாது.